அதுதான் இவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அந்த பெண்ணே ரிங்டோன் ஏதாவது வந்துதான்னு கேட்டப்ப அந்த பொண்ணு இல்ல அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண்ணே சொல்லிட்டாங்க. அதாவது அவளை ஏமாத்துறதுக்காக தானும் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டாஃப்னு ஏமாத்துறதுக்காக போட்ட நாடகம் தான் அதுங்கிறது ஆவணபூர்வமா மட்டும் இல்ல அறிவியல் பூர்வமாகவும் இதை நிரூபிச்சாச்சு. அது போக இதுல ஒரு சிறப்பான விஷயம் என்ன காமனா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, பெண்கள் இந்த மாதிரி துணிஞ்சு புகார் கொடுக்கணும். பெண்கள் பயந்துட்டு அநீதி இழைச்சவனுக்கு பயந்துகிட்டு அப்படி உட்காரக்கூடாது. அந்த பெண் துணிச்சலா கொடுத்ததுனால இன்றைக்கு அவனுக்கு அந்த தண்டனை கிடைக்கப்பட்டிருக்கு. எனவே பெண்ணுக்கு அநீதி ஏற்படும் பட்சத்துல சட்டமோ மாண்புமிகு நீதிமன்றமோ அரசாங்கமோ பார்த்து கொண்டிருக்காது என்பதற்கு இந்த வழக்கை ஒரு எடுத்துக்காட்டு. நன்றி. இந்த வழக்குல யாருமே பிறழ் சாட்சி யாருமே இல்லைங்க. எல்லாருமே தெளிவான சாட்சிகள் தான். இழப்பீடு அந்த அவனுக்கு அந்த குற்றவாளிக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஃபைன் அமௌண்ட பெண்ணுக்கு இழப்பீடா கொடுக்கணும்னு நீதிமன்றம் கொடுத்திருக்காங்க. அது போக டிஎல்எஸ்க்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. டிஎல்எஸ் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த காம்பன்சேஷனை கொடுக்கலாம்னு டிஎல்எஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. விக்டிமுக்கு தான். தீர்ப்பு விவரத்துல ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்துல இப்படி நடந்திருக்கு, பாதுகாப்பு கூடுதலா அரசு கொடுக்கணும் அப்படின்னு சுட்டி காண்பித்திருக்காங்க. தீர்ப்பை முழுமையா நான் இன்னும் படிக்கல. நீதிபதியும் அந்த தண்டனை விவரத்தை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதற்கான அப்சர்வேஷன் பண்ணிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். பாதுகாப்பு கூடுதலா கொடுக்கணும்னு பண்ணிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். எனக்கும் கொடுக்கணும்னு தோணுது. ஓகே, தேங்க்யூ சோ மச்.